வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதியே மாறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் நல்ல செய்தியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். குடும்ப சூழ்நிலை இதனால் சிக்கல் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் நன்றாக இருப்பதால் மற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்த முடியுங்க. அதாவது குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமா இந்த வாரங்கள்ல அமைய இருக்குது. இந்த பிரச்சனைகள் நீங்குவதன் காரணமாக எதிர்காலத்திற்கு என்ன செய்வது, என்ன மாதிரியான முன்னேற்ற பாதைகளை மேற்கொள்வது என்பது சம்பந்தமான பல முன்னேற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க. அதனால இக்காலகட்டங்கள்ல பல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் கூட ஏற்படலாங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பல நண்பர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக அமைய இருக்குதுங்க. வெளிநாடு வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக பொருளாதார நிலையில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவதியுற்றிருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரங்கள்ல எதிர்பார்க்கலாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த கடகராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பல தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு இருக்குங்க. அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால சகோதர சகோதரிகளுடைய ஆலோசனை உரசல் ஏற்படலாங்க. அவர்களிடம் லேசான உரசல் ஏற்படலாம். அவர்கள் எது பேசினாலும் நீங்கள் காதில் வாங்காத அளவிற்கு ஏதோ சொல்லிட்டு போ, ஏதோ பேசிட்டு போ என்று ஒதுங்கி கொள்ளுங்க. அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லிற்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் கடைசியில் உங்களுக்கு தான் பிரச்சனை என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல நிலம் சம்பந்தப்பட்ட வகைகள்ல பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி இருப்பதை நீங்கள் மறக்க வேண்டாங்க. சனி பகவான் பெயர்ச்சியாகி இருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இன்னும் சிறிது நாளுக்கு இருக்கும் என்பதால் கவனமாக இருங்க. ஒவ்வொன்றிலும் அலைச்சலும் சோர்வும் அதிகரிக்கும். பயணங்களும் இந்த வாரங்கள்ல அதிகமாகவே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரங்களாகவும் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்க இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குங்க. அதனால் பண பிரச்சனை என்பது இந்த வாரங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் உங்களுடைய ராசி
ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் சிறு காரியங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை நீங்கள் நாட வேண்டியிருக்கும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குது. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. செவ்வாயினுடைய நிலையின் காரணமாக சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு அதிகார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பல இம்சைகளை சந்தித்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்க இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சக ஊழியர்களிடம் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ அல்லது அவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடுவது சம்பந்தமான விஷயங்கள் மேற்கொள்ள வேணாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போதே, காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விற்பனை திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்தது. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். அதே போல் சக கூட்டாளிகள் ஒருவர் பிரச்சனைகளை உருவாக்க கொடுங்க. அத்தகைய தருணங்கள்ல சாதுரியமான நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரங்கள்ல உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி முன்னேற்றம் என்பது இந்த வாரங்கள்ல ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியான பதிலளித்து வெற்றி பெற இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து, அதே போல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக வாகனம் ஓட்டுவது கவனமாக இருங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைத்து லாபம் அதிகரிக்க இருக்கு. அதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குடும்பத்தில் நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. இரவு நேரங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திங்கட்கிழமை மாலை அருகாமையில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.